உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஜெனரல் செக்ரட்டரியுமாக செயல்படக்கூடிய அலி ஷம்கானியை இன்றைக்கு அல் ஜசீரா அரபு தளம் ஒரு பேட்டி எடுத்திருக்கிறது. அந்த பேட்டியில் அவர் ஈரானுடைய தற்போதைய நிலைப்பாடு தொடர்பாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவர் தான் அங்கே இருக்கக்கூடிய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால பலத்த அதிகாரம் கொண்ட ஒரு நபராகவும் இவர் இருக்கிறார். ஆயத்துல்லா அலி காமனிக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு ஆளாகவும் இருக்கிறார். அவர் பேசுகிற போது என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டால், எங்களுடைய ஏவுகணை பலம் என்பது எங்களுக்கான ஒரு தடுப்பு யுத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களை தாக்க வருபவர்களை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய ஏவுகணைகளை நிறுத்த சொல்றது அல்லது அழிக்கணும் என்று சொல்றது ஒரு ரெட் லைனாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதை எக்காரம் கொண்டும் நாங்கள் செய்ய மாட்டோம். அதை பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படுத்துவதையும் நாங்கள் விரும்பவில்லை என்றாங்க. பேச்சுவார்த்தை வந்தால் கௌரவமாக நடத்தப்படணும், நீதியாக நடத்தப்படணும், குறைந்த நிபந்தனைகள் விதிக்கப்படணும் அப்படிங்கிறாரு. நீ அதை செய், இதை செய், அதை செய்யு சொல்லக்கூடாது. நீ ஒன்று சொல்லக்கூடாது, நாங்களும் ஒன்று சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கணுமே தவிர இல்லைன்னா பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிரும் என்று சொல்லக்கூடிய அலி ஷம்கானி என்ன சொல்றாருன்னு கேட்டால், அவரிடத்தில் சில முக்கியமான கேள்விகளை அல் ஜசீரா கேட்கிறது. அதில் முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், சமீபத்தில் ஈரானுடைய மிக உயர்ந்த பாதுகாப்பு அமைப்பான உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க என்று சொல்லி எங்களுக்கு செய்திகள் கிடைக்கிறது. இந்த நியமனம் என்ன செய்தியை உலகத்திற்கு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அல் ஜசீரா கேட்கிறது. கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், பிராந்தியத்தில் மத்திய கிழக்கு உள்ளிட்ட பிராந்திய நாடுகளுக்கு மத்தியில் பாதுகாப்பு நிலைமை ரொம்ப சிக்கலானதாக மாறி இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளுக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் எங்களுடைய பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பதும் துல்லியமான முடிவுகளை உடனுக்குடன் எடுப்பதும் தேசிய மட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய இராணுவ திறன்களை அதிகப்படுத்துவதும் தான் நான் ஜெனரல் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதற்காகத்தான் இந்த கவுன்சிலையே நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அலி ஷம்கானி இடத்தில் மேலதிகமாக அல் ஜசீரா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய புரட்சி ஏற்பட்ட 47வது ஆண்டை கொண்டாடுகிற தருணத்தில் வெற்றி ஆண்டு நிறைவையொட்டி நடத்தப்பட்ட இந்த நிகழ்வுகளில் ஈரானுடைய ஏவுகணை திறன்கள் ஒரு ரெட் லைன் இருக்கும் என்கிறத நீங்க மீண்டும் மீண்டுமே வலியுறுத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த ரெட் லைன்ங்கிறது எப்படி வரையறுக்கிறீங்க? இதனுடைய லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதற்கு அவர் பதில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய ஏவுகணை திறன்கள் நாட்டினுடைய பாதுகாப்பு கோட்பாட்டின் உறுதியாக நிறைவேற்றப்பட்ட ஒரு அங்கமாக இருக்கிறது. ஈரான்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு பலமே என்னன்னா